ஆனல் ஃபிஸ்டுலா அதாவது பௌத்திரம், இதுக்கு உடனடியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டிலே பண்ணலாமா, டிலே பண்ணால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஆனல் ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அதனால் என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கு செய்யப்பட உள்ள பல்வேறு சிகிச்சைகளை பற்றி பார்த்துருக்கோம். ஒரு சில பேர் என்ன நம்மகிட்ட வந்து கேட்பாங்கன்னா, டாக்டர் ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 மாதம் முன்னாடி வந்தது, ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மட்டும் ஒரு டாக்டர் கொடுத்தாரு, சாப்பிட்டேன், அது சரியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, கட்டாயம் சர்ஜரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரே பதில், கட்டாயம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனல் ஃபிஸ்டுலா பார்த்தீங்கன்னா ஆசனவாயை ஒட்டி வர ஒரு சில வியாதிகளில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வியாதி. ஸோ ஒழுங்காக ப்ராப்பராக அதுக்கான காரணம், அதே மாதிரி அந்த ஆனல் ஃபிஸ்டுலா என்ன வகையான ஃபிஸ்டுலா அப்படின்றத பார்த்து சிகிச்சையை முழுசாக எடுத்துக்கல அப்படின்னா இது திரும்ப திரும்ப வருஷ கணக்காக கூட வரக்கூடிய ஒரு வியாதி. ஸோ அதனால் கட்டாயம் எடுத்துக்கணும். எடுத்துக்கலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 2 to 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோஷன் போடுறதுக்கு பக்கத்தில் ஒரு பாயில் மாதிரி சூட்டு கொப்பளம் மாதிரி வரும், அது வெடிக்கும், குளிர் காய்ச்சல் வரும், சீல் வரும். இது ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக சிம்பிள் ஃபிஸ்டுலா, அதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு துவாரமாக இருக்கிறது நாளடைவில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவாக மாறும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலானா அந்த மோஷன் போடுறதுல இருக்கிற ஆனல் ஸ்பிங்டஸ், அதாவது அந்த வால்வ் மெக்கானிசம் அஃபெக்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா மரக்கிளைகள் போல நிறைய பிரான்ச்சஸாக விரியும். இப்படி விரியதுனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒன்று, நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் சர்ஜரியும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அதே போல் சிம்பிள் ஃபிஸ்டுலாவுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணுறதை விட காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரெக்கரன்ஸ் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மூணாவது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணுறதுனால வரக்கூடிய மூணாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன் பெர்னியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில பேர் இந்த ஃபிஸ்டுலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க பயந்து வருஷக்கணக்காக தள்ளி போடுவாங்க. அப்படி போடும்போது ரொம்ப லேட்டாக அவங்களால முடியல அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மோஷன் போகிற இடத்துல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். நம்ம எப்படி வந்து ஒரு ஷவரில் வந்து மேலே பிளேட்டில் நிறைய ஹோல்ஸ் இருக்குமோ, அதே போல் மோஷன் போடுறதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சர்ஜரியாக இருக்கும். ஒரு சில டைம் கொலாஸ்டமின்னு சொல்லுவாங்க. மோஷன் போகிற இடத்துக்கு கொஞ்ச நாள் டெம்பரரியாக குடலோட பகுதியை கூட வெளியெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஆறுறதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்கும். திரும்ப திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நாலாவது காம்ப்ளிகேஷன், நீ ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணுறதுனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்கான்டினன்ஸ். அது இன்கான்டினன்ஸ் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மோஷன் போகிற இடத்துல மோஷனை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஸ்பிங்டஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிங்டஸ் அப்படின்ற வால்வ் மெக்கானிசத்துக்கு தேவைப்படுற தசைகளை இந்த ஃபிஸ்டுலாஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கும் போது உங்களை அறியாமையே மோஷனும் சரி கேஸும் சரி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பிங்டஸ் ரொம்ப டேமேஜ் ஆன அப்புறம் நீங்கள் ஃபிஸ்டுலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பழைய மாதிரி கான்டினன்ஸ், அதாவது மோஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, அதாவது அந்த அந்த ஒரு திறன் உங்களால் திரும்ப கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த காரணங்களால் கட்டாயம் ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொன்னார்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியராக செஞ்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே போல் பல முக்கியமான தகவல்களை நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரோம். அதை பாருங்கள், சேனலை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.